ஹாய் சாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல் வண்டி. கம்ப்ளீட்டாக பின் டு பின் பக்கா ரீஸ்டோர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ. வண்டி ஃபுல்லாக கண்டோம். இருந்து டோட்டலாக ஃபைபர் கிட்டு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருந்தது. இப்போ வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள். பக்காவாக ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாரு பாருங்கள். நம்ம எந்த வண்டி ரீஸ்டோர் பண்ணாலும் கம்பல்சரி ஹெல்மெட் கிஃப்ட்டாக கொடுக்குறோம். பெட்ரோல் டேங்க்லாம் ஃபுல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குற இந்த வண்டியோட வீடியோ அவர் ஓட்டி பார்த்துட்ருக்காரு. ஓட்டி பார்த்துட்டு வந்து சின்ன கஸ்டமர் ரிவ்யூ கொடுப்பாரு. கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓட்டி பார்த்தீங்களா? எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? வண்டியில் ஓட்டி பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்களா? திருப்தியாக இருக்குங்களா? ஆனால் வண்டி அவுட்லுக்கு இன்ஜினு இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கும்மிடிப்பூண்டியிலிருந்து வந்துறீங்க. சரி, யூடியூப் சேனல் பார்த்துட்டு தானே வந்தேன். வண்டி கொடுத்தோம். சரி சரி. எப்படி குறைகள் இருக்கா இல்ல? வண்டி அவுட்லுக்கு எல்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியா பண்ணிருக்கீங்க. எல்லாம் தரமா இருக்கு. தரமா இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில தான் வந்திருக்காரு. வண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னால அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கினாப்ல. கொஞ்சம் அப்புறமா வர சொன்னா வந்து வண்டி கொடுத்துட்டு போனாப்ல. நேற்று அண்ணன் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டுலாம் எதனா கரெக்ஷன் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு போனாப்ல. எதுவுமே இல்ல, பக்காவா இருக்குன்னு சொன்னாப்ல. இன்னைக்கு நியூ இயர் அதுவுமே வந்து வண்டி கொடுத்துடலாம் 2025 அவரு ஒரு புது வண்டியா எடுத்துட்டு போற மாதிரி தான் வந்து மைண்ட் செட் பண்ணி வண்டி கொடுத்துருக்கோம். வண்டி வந்து ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணன்கிட்ட வண்டி கொடுங்க, நல்லா சிறப்பா பண்ணி தருவாரு. இது வந்து எங்க ஃபேமிலிலேயே 2வது வண்டி. இந்த வண்டியை விடக்கூடாதுன்னு நான் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கினேன். அண்ணனை யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அண்ணன்கிட்ட தான் கொடுத்து பண்ணணும்னு வெயிட் பண்ணி பண்ணிக்கினேன். எல்லாரும் வண்டி கொடுங்க, நல்லா பண்ணி தருவாரு. ரொம்ப நன்றிண்ணா. ஆனா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பேக் வீல்லாம் வந்து அலாய் வீல்லாம் வந்து ஒரிஜினல் வாங்கி போட்டிருக்கோம். அண்ணன் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா SS ஓட சைலன்சர் போட்டிருக்காரு. இந்த சைலன்சரோட சவுண்ட் வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கனால இதே பிளேட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டா வந்து டோட்டல் ஃபைபர் கிட் புதுசு போட்டிருக்கோம். போரு, ஹெட், கிளட்ச், லாக் செட்டு, சுவிட்ச், மீட்டர், அசம்பிளி எல்லாமே மாத்தி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டைப் ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டான்றது வந்து ஓல்டு மாடல் வண்டி. வண்டியும் அவுட்லுக்கும் சரி, அந்த ஹீரோ ஹோண்டான்றது ஒன்னா சேர்ந்து வரும்போது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி வண்டி நிறைய வண்டி பண்ணி கொடுத்துருவோம். ஹீரோ ஹோண்டா டைப் வண்டி. இந்த மாதிரி ஓல்டு வண்டி யாரு வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் தேடி வரலாம். பக்காவா ஷோரூம் பீஸ் மாதிரி தருவோம். நாட்கள் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆயிடுது. ஏன்னா மழை சீசன்ல வந்து பெயிண்ட் அடிக்க முடியாது. அப்படியே பெயிண்ட் வச்சாலும் வந்து பெயிண்ட் லைஃப் வராது. அதனால முன்ன பின்ன நாட்கள் சரி லேட் ஆயிடுச்சு. பட் ஆனா வண்டி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அண்ணனுக்கு எப்படி ஒரு ரிலேஷன் அண்ணன் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஏன்னா வண்டி எனக்கு திருப்தியானாதான் நான் அடுத்தவங்களுக்கு வண்டி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவேன். அவ்வளவு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியோட பழைய ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியோட டோட்டல் பழையோட ஸ்பேர்ஸ் எப்பவுமே நாங்கள் ரீபோர்ட் பண்ண மாட்டோம். புது போர் அசம்பிளி அப்படியே வாங்கி போட்டுருவோம். வண்டியில வர கார்பெட்ரு எந்த வண்டி யூஸ் பண்ணாலும் கார்பெட்ரு புதுசு போட்டுருவோம். அப்புறம் ஒயரிங் கிட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, போர்ல வர பிஸ்டனு இதெல்லாம் வந்து வண்டியில உள்ள வர கீர் சம்மந்தப்பட்டது. இந்த கீர் எல்லாமே மாத்திருக்கோம். இந்த கீரோட ஷிஃப்ட் இதெல்லாம் மாத்திருக்கு. இந்த வண்டியோட மொத்த பழைய ஸ்பேர்ஸ் இதெல்லாம் ஸ்பேர்லாம் மாத்தி ரீஸ்டோர் பண்ணாதான் வண்டி வந்து திருப்பி பிரச்சனை வராம இருக்கும். பக்காவா மாத்தி கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்பேருமே மாத்தி ஒரு பக்காவா பைக்கை ரீஸ்டோர் பண்ணோம்னா வண்டி வந்து லைஃப் நல்லா இருக்கும். அண்ணனுக்கு வந்து ஹெல்மெட் கிஃப்டா கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி யார் பைக் ரீஸ்டோர் பண்ணாலும் வந்து கம்பல்சரி ஹெல்மெட் பெட்ரோலாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து வாட்டர் வாஷ், பாலிஷ், இன்ஜின் ஆயில், மெக்கானிக் ஒர்க் இது எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. இந்த 450 கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு எதனா சரியில்லை, ஆனா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஆனா எனக்கு அது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த 500 கிலோமீட்டர்ல எதனா பக்காவா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1800 2000 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணீங்க. வண்டி பக்காவா கொடுத்துருக்கோம். யாராவது நம்பி வண்டி தரலாம். தேங்க்ஸ். கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. வண்டி அவுட்லுக் பாருங்கள், வேறு லெவலில் சும்மா செம்மையாக இருக்கும். அவ்வளோ ஒரு பக்கா குவாலிட்டியாக ஐஎன்டி நம்பர் பிளேட் வரைக்கும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஐஎன்டி நம்பர் பிளேட்லாம் பைக் ரீஸ்டோர் பண்ணுற வண்டிக்கு வந்து அது கிஃப்ட்டு தான், அது சார்ஜஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பைக் ரீஸ்டோர் பண்ணால் சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.